سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க அறிவிக்கிற ஒரு செய்தி. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க, அவங்க தானே இமாம், மஸ்ஜித் நபவியுடைய இமாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க தான். ஃபஜ்ருடைய நேரம் பாங்கு சொல்லப்பட்டு விட்டது. நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், சஹாபாக்கள் எல்லாம் திரும்பி திரும்பி பார்க்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டை திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்னன்னா, ரசூலுல்லாஹ் இன்னும் வரல. சூரியனும் வெளியே வர ஆரம்பித்து விட்டது. ஃபஜ்ருடைய நேரம் எப்போ முடியுதுங்க? சூரியன் உதித்தால் ஃபஜ்ருடைய நேரம் முடிந்து போகிறது என்பது நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க, சூரியனும் வெளியே வர தெரிய ஆரம்பித்து விட்டது, ஆனால் இன்னும் ஃபஜ்ருடைய தொழுகை நடத்துவதற்கு பள்ளிக்கு வரவில்லை. சூரியன் கொஞ்சம் வந்து வெளியே வந்ததற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க பள்ளிக்கு வேக வேகமாக உள்ளே வருகிறார்கள். மஸ்ஜித் நபவிக்குள்ளே உள்ளே வருகை தருகிறார்கள். வந்தாங்க, இகாமத் சொல்லப்பட்டது, ஃபஜ்ருடைய தொழுகை தொழுவிக்கப்பட்டது, தொழுது முடிச்சாங்க. தொழுது முடிச்ச உடனே சஹாபாக்கள் எல்லாம் பார்த்து சொன்னாங்க, அவங்க சஃப்ல எங்க தொழுதீங்களோ அங்க அப்படியே அமருங்கள், நான் உங்களிடத்திலே பேச வேண்டி இருக்கிறது. எங்க தொழுதீங்களோ அந்த இடத்துல அப்படியே நீங்க அமருங்கள், உட்காருங்கள், நான் உங்களிடத்துல பேசணும், சில செய்திகளை சொல்லணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சஹாபாக்களை பார்த்து விட்டு ஒரு செய்தியை சொல்றாங்க. நான் இன்றைய இரவு நேர தொழுகையை தொழுது விட்டு சற்று உறங்கலாம் என்று நான் படுத்தேன். தூக்கம் என்னை மேலிட்டு விட்டது. சற்று உறங்கலாம், தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஃபஜ்ருடைய நேரம் இன்னும் இருக்கிறது, சற்று ஒரு சிறிய தூக்கத்தை கொடுத்து விட்டு அதற்கு பிறகு நாம் எழலாம் என்று நான் நினைத்து படுத்தேன், உறங்கிவிட்டேன். இப்பொழுது உறக்கத்திலே நான் ஒரு கனவை காண்கின்றேன். உறக்கத்துல நான் ஒரு கனவு ஒன்றை காணுகின்றேன். அந்த தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு பிறகு தூங்குனாங்க பாருங்க, அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஒரு கனவு ஒன்றை கண்டதாக சஹாபாக்களிடத்திலே சொல்றாங்க. என்ன கனவுன்னு சொன்னா, நல்ல அழகான தோற்றம், அழகான தோற்றம். யார் என்று சொன்னால், அல்லாஹுவை நான் பார்த்தேன். அந்த அழகிய தோற்றத்திலே அல்லாஹுவை நான் பார்க்கிறேன். அப்படி பார்த்த மாத்திரத்திலே அந்த ரப்பு என்னிடத்திலே என்ன செய்யறான்னு சொன்னா, ஒரு செய்தியை சொல்லுகின்றான். மலக்குகள் எந்த அமலை போட்டியிட்டு கொண்டு எடுத்து செல்வார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? யாரு கேட்கிறதுங்க? வல்லல் நபியுல்லா ஹபீபுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான மிக முதன்மையான அடியார். அந்த அடியாரிடத்திலே அல்லாஹ் பேசுகிறான். என்ன பேசுறான்னு சொன்னா, மலக்குகள் போட்டியிட்டு கொண்டு ஒரு அமலை என்னிடத்திலே கொண்டு வந்து காட்டுவார்கள், அப்படிப்பட்ட அந்த அமலை பற்றி உங்களுக்கு செய்தி தெரியுமா என்று தன்னுடைய ஹபீபிடத்திலே அல்லாஹ் கேட்டதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்றாங்க. அப்ப நான் பதில் சொன்னேன், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்ப நான் பதில் சொன்னேன், ஜமாத்துடைய தொழுகைக்காக வேண்டி நடந்து பள்ளி வாசலுக்கு போவது இருக்கிறதே, ஜமாத்தோடு நான் தொழ வேண்டும், அங்கே கொடுக்கப்படுகிற 27 மடங்கு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யார் அந்த ஆவலோடு அந்த நீயத்தோடு பள்ளிவாசலுக்கு செல்லுகிறார்களோ அவர்களுடைய அமலைதான் மலக்குகள் போட்டியிட்டு கொண்டு ரப்பே உன்னிடத்திலே கொண்டு வருவார்கள் என்று பதில் சொல்லுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அதோடு நிறுத்தல, சொன்னாங்க, அப்படி தொழுகைக்காக நடந்து வந்து, தொழுகைக்காக வேண்டி இன்னும் இகாமத் சொல்லப்படாமல் தொழுகைக்காக வேண்டி பள்ளிக்குள்ளே வந்தவர் இகாமத் சொல்லுவதற்கான நேரம் இருக்கிறது என்ற எதிர்பார்ப்போடு தொழுகையை எதிர்பார்த்தவராக அமர்ந்திருக்கிறார் அல்லவா, அந்த அமர்தலையும் கூட போட்டியிட்டுக் கொண்டு ரப்பே உன்னிடத்திலே மலக்குகள் அந்த அமலை கொண்டு வருவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்றாங்க.
இன்னும் சொன்னாங்க, இன்னும் வாங்கு சொல்லுவதற்கு முன்னாலேயே, இன்னும் வாங்கு சொல்லவில்லை, இன்னும் வாங்கு சொல்லவில்லை, ஃபஜ்ருடைய நேரமோ அல்லது மற்ற வக்துகளோ, வாங்கு சொல்லுவதற்கு முன்னால் வுதுவை செய்துவிட்டு, அதுவும் குளிர்காலம் கடுமையான சிரமத்திற்குரிய நேரம், அவைகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் பரிபூரணமாக வுதுவை செய்துவிட்டு பள்ளிவாசலுக்கு ஜமாஅத்தோடு தொழுவதற்கு வந்து அமர்ந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அல்லவா? அந்த எதிர்பார்ப்பு என்ற ஒன்றை மலக்குகள் விரும்பி உன்னிடத்திலே கொண்டு வருகிறார்கள் என்று ரப்பே என்று தன்னுடைய பதிலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீண்ட ஹதீஸ் இது, நான் சுருக்கமாக இங்கே முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பிற்கினியவர்களே, ரப்பிடத்தில் அவர்கள் பேசிய செய்தி என்னங்க? அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்டான். எந்த அமல் ரப்பிடத்திலே போட்டியிட்டுக் கொண்டு மலக்குகள் கொண்டு வருகிற அமல் என்று கேட்ட கேள்விக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்ன பதில் எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்போடு ஒரு அமலை எதிர்பார்த்து காத்திருப்பது இருக்கிறது அல்லவா, அதை மலக்குகள் போட்டியிட்டுக் கொண்டு செல்லுகிறார்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அல்லாஹ்வும் சம்பாசித்த அந்த செய்தி அன்பிற்கினியவர்களே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதும்